பொன்னோடை என்ற ஒரு அழகான கிராமம் இருந்தது. வெற்றி என்ற வயது முதிர்ந்த அறிவாளி ஒருவர் வாழ்ந்து வந்தார். எல்லாருக்கும் பிடித்தவர்தான் இந்த வெற்றி தாத்தா. எப்போதும் சரியான விஷயத்தையே பேசுவார். கிராமத்துக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னு எப்போதும் நினைப்பவர் அவர். அம்மா மீனாட்சி, ஒரு சொம்பு தண்ணி குடுமா. உன் கையால தண்ணி குடிச்சாதான் மனசுக்கு திருப்தியா இருக்கும். தண்ணி குடிச்சிட்டு அமைதியா படுங்க, எதையும் நினைக்காதீங்க. நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்க போகுது. உங்க கிராமத்துக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. உங்க கிராமம் செழிப்பாக போகுது. அடுத்த நாள் காலை எழுந்த வெற்றி சண்முகம், அழகர், திருமலை ஆகிய மூவரையும் ஆலமரத்தடியில் சந்தித்தார். நம்ம கிராமம் இப்படி மழை தண்ணி இல்லாம வாடுது. இப்படியே போனால் கிராமம் அழிவதற்கான நிலை வரும். அதனால நாம சாமியிட வேண்டிக்கணும். சாமி நமக்கு ஒரு வழி காட்டுவார்னு என் மனசுக்கு தோணுது. நல்லதுங்க ஐயா. நம்ம கிராமம் இப்போ ரொம்ப வறட்சியா இருக்கு. இங்க சொன்ன மாதிரியே நாளைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி நாள் வருது. நாம எல்லோரும் சாமி கிட்ட வேண்டுவோம். நமக்கு நல்லதே நடக்கும். மறுநாள் பௌர்ணமி இரவில் கிராம மக்கள் அனைவரும் கோவிலில் கூடினர். இன்னும் நீங்க சாமி கடவுள்னு இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நான் காட்டுகிறேன் என்றார் வெற்றி. அவர் குதிரை வண்டியின் சக்கரத்தில் எலுமிச்சை பழத்தை வைத்து உருட்டினார். எலுமிச்சை பழம் கீழே விழவில்லை. சில நிமிடங்கள் கழித்து கோவில் முழுவதும் ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது. அந்த ஒளியிலிருந்து அருள்வாக்கு கேட்டது. இந்த புனிதமான பொன்னோடை கிராமத்தில் இப்போது கருவுற்றிருக்கும் 4 பெண்களில் ஒருவருக்கு தெய்வ அருளால் ஆண் குழந்தை பிறக்கும். அவனுக்கு வெற்றிமான் என்று பெயர் சூட்டுங்கள். அவன் பிறக்கும் அந்த புனித தருணத்தில் இந்த மண்ணில் வானம் கரைந்து மழை பொழியும். விவசாயம் செழித்து வளம் பெருகும். வறட்சியில் வாடிய இந்த கிராமம் அவனது பிறவியால் செழிப்பின் பாதைக்கு திரும்பும். இது என் அருள். வெற்றிமான் வருகைக்காக இந்த கிராமம் காத்துக்கிட்டு இருக்கு.